ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டிங் vlog தான். சாட்டர்டே நான் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த வீடியோ தான் எடுத்திருக்கேன். மோஸ்ட்டாக சாட்டர்டேனாலே பெருமாள் கோயில் தான் போகுவேன். இந்த டைம் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதுவும் இந்த கோயிலுக்கு வந்து நான் போயிட்டு வந்து ஒரு 1 இயர் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நியர்பை. ஸோ அதனால் திருப்பி எனக்கு சடனாக ஞாபகம் வந்தது இந்த கோயில் போகணுன்னு. சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இந்த கோயிலுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் அட்ரஸ்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கோயிலுக்கு நான் போகும்போது டைம் வந்து ஒரு 7:00 இருந்திருக்கும். நான் வந்து டே டைமில் போயிருந்தா வியூ எப்படி இருக்குன்ற ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். கரெக்டான அட்ரஸும் வந்து இங்கே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உள்ளே போனோனே வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து சிவன் சிலை தான் இருக்கும். அங்கே வந்து ஒரு வாட்டர் செட்டப்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப மனசு வந்து ஒரு மாரி டிஸ்டர்பாக இருந்தது. அதனால தான் இந்த கோயிலுக்கு போகணும்னு நெனச்சேன். ஆனா வந்து வீடியோ எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, வீடியோல கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ப எதுக்கு போணுமோ, அத வந்து கரெக்ட்டா பண்ண முடியாது. நம்மளால ஒரு ஒழுங்கா சாமி கூட கும்பிட முடியாது. இங்க மட்டுமே இல்ல, நெறைய இடத்துல வந்து நான் அத ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பனர்கட்டா ஜூக்கே போனாலும், நான் வீடியோ எடுக்கிறதுல தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருப்பேனே கண்டி, அங்க இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் வந்து நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாரி எனக்கு இருக்கவே இருக்காது. யூடியூபர்ஸ்னாலே இப்படி தான் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து உள்ள வந்து ஆஞ்சநேயருடைய ஸ்டாச்சு பெரிய ஸ்டாச்சு இருந்துச்சு. நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா குட்டி குட்டியா சாமிங்கலாம் இருந்தாங்க. பிள்ளையார், அதுக்கப்புறம் துர்க்கை அம்மன், அதுக்கப்புறம் வந்து சாய்பாபா அந்த மாரிலாம். இங்க மோஸ்ட்டா கர்நாடகா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய அம்மனுடைய கோவில் தான் நான் நெறைய பார்த்துருக்கேன். ஆனா பேர்லாம் எனக்கு தெரியாது. ஆனா கஷ்டமா இருக்கும்போது கோயில்ல போய் சாமி கும்பிட்டு வந்துருவேன். பேர் தெரியலன்னா அங்க பேர் போட்டிருப்பாங்கல்ல, பார்த்தா படிச்சா புரியாதான்னு நெனைக்கலாம். இங்க வந்து எல்லாமே கன்னடா லாங்குவேஜ்ல தான் மோஸ்ட்டா இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய டெம்பிள்லாம் போனோம்னா மட்டும் தான் இங்கிலீஷ், கன்னடா, ஹிந்தியில குடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான். மத்தபடி வந்து பேர் கூட தெரியலையா சாமி பேரு ஓவரா பில்டப் பண்ணாதன்னு நெனைக்காதீங்க. அவுட் வியூ வந்து இப்படி தான் இருக்கு நைட்ல. இந்த வாட்டர் செட்டப் பண்ணப்போ ஒரு சின்னதா வீடியோ கிளிப் எடுத்திருக்கேன் போல் தெரியுது. அதுதான் இந்த அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. பக்கத்துலயே வந்து ராதை கிருஷ்ணருடைய ஸ்டாச்சு வச்சு அங்கேயுமே வாட்டர் செட்டப் பண்ணியிருந்தாங்க. பாப்பாவும் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. சாட்டர்டே போனதுனால வீக்கெண்ட் டைம்ன்றதுனால பயங்கரமான டிராஃபிக்கா இருந்தது. போகும்போதும் சரி, ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போதும் சரி, டிராஃபிக்ல மாட்டின்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல மீட்